சரி, ஒரு விசேஷித்த நேரத்துக்கு நேராக தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ சேர்ந்து வந்திருக்கிறாய், ஆலயத்தை நாடி வந்திருக்கிறாய், தேவ சமூகத்தை விரும்பி வந்திருக்கிறாய். அல்லேலூயா. உன் விருப்பத்தை, உன்னுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கிற ஆழத்துல தேவன் இந்த உபவாசத்தினுடைய நிறைவில் என்ன தரப்போறாரு, என்ன பெற்றுக்கொள்வோம் என்கிறத கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும், தாவீது என்கிறதான ஒரு ராஜாவினுடைய அனுபவத்தை அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி அந்த அனுபவங்களை நம்முடைய அனுபவமாக மாற்றித்தர விரும்பி பேச விரும்புகிறார். நீங்க அறிந்திருக்கிற வசனம்தான். அல்லேலூயா. சங்கீதத்தில் நாம் காண முடியும். அல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியம். அல்லேலூயா. என் எதிராளிகளின் நிமித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சத்துரு எழும்பி இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், அனுபவித்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஷீலா வீட்டில் பக்கத்தில் பயங்கரமான பிரச்சனை பண்ணக்கூடியதான ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்திலிருந்து தேவன் ஒரு விசேஷத்தை விடுதலை தந்து உயர்த்தத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், உன்னை தேவ சமூகத்தில் சேர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். இங்கே தாவீது என்கிறதான ராஜாவினுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் கைவிடப்பட்டதான ஒரு காரியமாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஈசா என்கிறதான ஒரு மனுஷனுக்கு, ஒரு நல்ல ஒரு பாத்திரவான் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கடைசியாக பிறந்ததான ஒரு மகன் தான் தாவீது. அல்லேலூயா. தாவீதுக்கு சகோதரர்கள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சகோதரர்கள் விசேஷித்த ஒரு பொசிஷனில், சமுதாயத்தில் உயர்வாக இருந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தாவீதுடைய நிலைமை அல்லேலூயா ரொம்ப மோசமாக இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாயும் தகப்பனும் கைவிட்டாங்க என்று சொல்லி, தாவீதை மைண்ட் பண்ணலை என்று சொல்லி, விசேஷமாக அல்லேலூயா ஒடுக்கினாங்க என்று சொல்லி, பெத்த தாயும் தகப்பனே என்ன பண்ணாங்க, ஒடுக்கினாங்க. அல்லேலூயா. அவனை எங்கே அனுப்புனாங்க, ஆடு மேய்க்க அனுப்புனாங்க. இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இது மட்டும் நமக்கு தெரிந்திருக்கதான் ஒரு வெளிச்சம் என்ன. அல்லேலூயா. ஆமாம், தாவீது சின்ன பையனாக இருக்கிறான், ஒன்றுமே அவனுக்கு தெரில, அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா இன்னும் ஆழமாக சிந்திக்கும் போது, தாவீதுடைய காரியத்தை அறிந்து கொள்ளும் போது, அல்லேலூயா தாவீதினுடைய பிறப்பிலேயே அல்லேலூயா ஒரு ஆகாத காரியம் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே தாவீது லீகலாக பிறக்கலை. அல்லேலூயா. தன்னுடைய ஈசாயினுடைய மனைவிக்கு பிறக்கலை, ஏதோ ஒரு சிறுக்கு பிறந்ததான ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி, அதனால தான் ஈசாயே என்ன பண்ணலை, அவனை அங்கீகரிக்கலை. அல்லேலூயா. ஆமாம், ஈசாயினுடைய மனைவி அங்கீகரிக்கல, தள்ளிட்டாங்க என்று சொல்லி, அற்பமாக எண்ணினாங்க என்று சொல்லி, அதனால்தான் இங்கே தாவீது அல்லேலூயா என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி, அல்லேலூயா தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறத வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தாவீதுடைய அனுபவம் தள்ளப்பட்டதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதே அனுபவத்தில் இருந்தாலும் கூட, தள்ளப்பட்டு இருந்தாலும் கூட, அல்லேலூயா குறைச்சலில், பாதிப்பில், வியாதியில், வேதனையில் இருந்தால் கூட, கர்த்தர் இந்த உபவாசத்தின் மத்தியில் உன்னை சேர்த்து கொண்டதனால, உன்னை கரம் பிடித்து இந்த கடைசி காலத்தில் உயர்த்த விரும்பி
உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால்தான் இந்த வசனத்தை இந்த நாளில் உனக்காக சொல்லி தாவீதை சேர்த்துக்கொண்ட தேவன் உன்னையும் சேர்த்துக்கொள்ள விரும்பி இருக்கிறதுனால, சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறபடியினாலே நாம் எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தாவீதுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுங்க? அந்த அளவுக்கு ஹல்லேலூயா மோசமாக இருந்துச்சு. டீனேஜில் அந்த அளவுக்கு பாதிப்பு, வேதனை, பிரச்சனை, வேலை, அதன் மத்தியில் தேவனோடு சேர்ந்ததுனால, தேவனை அறிந்ததுனால, தேவனை உயர்த்தினதுனால, ஹல்லேலூயா, தேவன் அதை அறிந்ததுனால இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். அதே போல உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, மகளே உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, உயர்த்தத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:10 சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேர்த்து கொண்டார். தாவீது கூட தன்னுடைய அனுபவத்தில் சேர்த்து கொண்டார். இந்த மாதிரி இருக்கிறதான ஜனங்களை சேர்த்து கொண்டு, ஹல்லேலூயா, தாவீதுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக, எழும்பின ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, அவங்க தான் தாவீதுடைய சேனையில் இருந்தாங்க என்று சொல்லி வேதத்தை வாசித்தவங்க அறிந்து கொள்ள முடியும். அதனால இந்த அனுபவத்தில் இருக்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த அனுபவத்தை மாற்ற, அதே அனுபவத்தில் ஒரு வேளை நீயும் நானும் ஹல்லேலூயா இருக்கிறதான ஒரு நிலைமையில் உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேரணுங்க. சேர நமக்கு என்ன வேண்டுங்க? ஒரு வாஞ்சை வேண்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஹல்லேலூயா நான் 8 மணிக்கே சபையில் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், 8:30 மணிக்கே வந்ததான ஜனங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மாலினி, ஹல்லேலூயா, கமலாம்மா, ஹல்லேலூயா, ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க தான் தேவனை தேடி வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேடி வரணுங்க, தேவனிடத்தில் சேரணுங்க. தேவன் விசேஷமாக உயர்த்துவார். இப்போ சேர்ந்து வந்ததுனால, உபவாசத்தை நீ அறிந்து தேவ சமூகத்தில் நிற்கிறதுனால, இந்த உபவாசத்தை அங்கீகரிக்கிற ஆழத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி தாவீதை எப்படி உயர்த்தினாரோ அதே போல, மகளே மகனே உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பத்தை உயர்த்துவேன், சபையை உயர்த்துவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்த்து கொண்டதனாலே, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறதுனால நமக்கு என்ன என்கிறத நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்க, அவர் ஆலயத்தில் நிற்க, ஹல்லேலூயா, நாம் சேர்ந்து வர தேவன் நமக்கு ஒரு நேரத்தை தந்தபடினாலே, இந்த நேரத்தின் மீது தேவன் செய்கிற காரியம் என்ன என்கிறத அறிந்து கொள்ள போகிறோம். அதே சங்கீதம் என்ன சொல்கிறது என்கிறத நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், தாவீது சொல்கிறான், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ திருந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். சேர்த்து இருக்கிறார், கூடிய வர உதவி செய்திருக்கிறார். அவருடைய ஆலய பிரகாரங்களிலே வாசமாக இருக்க தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபவாசத்தில் உன்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயர்த்தெழுந்த நாளில் உன்னை தெரிந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறுத்தி இருக்கிறதுனால, நீ சேர்ந்து இருக்கிறதுனால, உபவாசத்தில் நிற்கிறதுனால என்னதான் உனக்கு இன்று ஹல்லேலூயா ஆவியானவர் சொல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஹல்லேலூயா
கர்த்தருடைய வேலையை செய்கிறோம் என்று சொல்லி, அல்லேலூயா, கர்த்தருடைய வேலையே தேவனை துதிக்கிறதான ஒரு வேலை தான் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவ தூதர்களுடைய துதியில திருப்தி கொள்ளாத தேவன் உன்னுடைய துதியில சந்தோஷப்படத்தான் தேவன் உன்னை சிஸ்தித்து இருந்தார், உன்னை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதை அறியாமல் இருக்கிறதுனால, அந்த அனுபவத்துக்கு நீ வராமல் இருக்கிறதுனால, பிந்தி பிந்தி வருகிறதுனால, ஒரு ஊக்கம் இல்லாததுனால, ஒரு உற்சாகம் இல்லாததுனால, அல்லேலூயா, அது ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லேலூயா, 8:30 மணிக்கே யார் வந்துட்டாங்க? அல்லேலூயா, ஆமாம், அப்போ தான் நான் யோசனை பண்ணணும். அல்லேலூயா, அவங்களுக்கு அந்த ஆர்வம் நமக்கு எங்கே போச்சு? அல்லேலூயா, ஆமாம், தேவ சமூகத்தினுடைய நன்மையை அறியாததனால, கூடி வருகிற காரியத்தின் மீது தேவன் தருகிறதான காரியத்தை விளங்கி கொள்ளாததனால, அடைந்து கொள்ளாததனால தான் இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு அசதி, இந்த ஒரு சோர்வு, இந்த ஒரு ஏமாற்றம். அல்லேலூயா. கடந்த காலங்களில் அருமையான அல்லேலூயா ஆஸ்பான், அல்லேலூயா, ஆமாம், வந்து ஊழியம் செஞ்சதுனால, அந்த ஊழியத்தினால பரவசம் அடைஞ்சவங்க என்ன பண்ணாங்க? லேசில் சபையிலிருந்து போகலை, 4 மணி மட்டும் இருந்து தான் போனாங்க. அல்லேலூயா. நார்மலாக என்ன பண்ணிடுறோம்? 12:30க்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நடைய கட்டிடுறோம். ஆனால் போக முடியல. காரணம் என்னங்க? தாக்கம். அல்லேலூயா. அந்த தாக்கத்தை தரதா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் இருக்கிறதான அனுபவங்களை தந்து உன்னை உயர்த்ததா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரெபெக்கா சாட்சி சொன்னாங்க, இந்த கூட்டம் எதுக்கு முடியும் என்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே நாள் முழுவதும் இருந்தால் கூட நல்லது என்று சொல்லி சாட்சி சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தரத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவத்தை பெற்ற நாம் என்ன பண்ண மாட்டோம்? அசதியாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. தேடுகிற காரியத்தில் என்ன இருந்தாலும் எல்லாம் 2வது தான். அல்லேலூயா. ஆமாம், யார் வந்தாலும் வரலன்னா கூட அது 2வது தான். நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. நேரத்தில் நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினேஷ் ஆராதனை ஆள் வரல, எனக்கு பயம், என்னடா ஆளை காணோம், என்ன பண்ணுறது? அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியத்தில் செத்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரி என்கிற அங்கீகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஊழியம் செய்ய வழி வாசல்களை தேவன் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்கிற சுவிசேஷம் பலிக்கும் என்று சொல்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபம் பதிலை கொண்டு வரும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, அந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை இந்த உபவாசம் உனக்கு ஊற்றி இருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை குறித்து, ஊழியத்தினுடைய ஒரு தன்மையை குறித்து, நாம் இருக்கிற நிலைமையை குறித்து, நிலைமையை மாற்ற தேவன் செய்யக்கூடியதான காரியத்தை குறித்து என்ன பண்ண போகிறோம்? நாம் அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. 48வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடுக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இந்த நாளில் உனக்காக எனக்காக சொல்லி, அல்லேலூயா, சாபத்தில் இருக்கிற நம்ம சாபத்திலிருந்து விலக்கி, பாதிப்பில் இருக்கிற நம்ம விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் தந்து உன்னை உயர்த்தி, உன்னை விசேஷமாக எழுப்பத்தா தேவன் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். உன்னை உயர்த்தத்தா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக, ஊக்கமாக, ஆழமாக, அதிகமாக, ஆர்வமாக ஒரு காரியம் செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்று சொல்லி, தேவனுக்காக நிற்பாய் என்று சொல்லி, தேவனுக்காக செய்வாய் என்று சொல்லி,
ஊழியக்காரி என்கிற அனுபவத்தில் நீ இருப்பாய் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்தின் மூலமாக சேர்ந்ததின் மூலமாக உனக்கு கிடைத்து இருக்கிறது என்று சொல்லிதான் ஹலோ ஆவியானவர் பேசுகிறார். சாபங்க. அல்லேலூயா. ஆமா, தேவ பிள்ளைங்க இருக்கலாமா? தேவ பிள்ளைகள் மீது இந்த அனுபவம் இருக்கலாமா? அதை உடைக்கதான் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உடைப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. மரத்தில் திக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகிய நியாய பிரமாணத்துடைய சாபத்தை உடைத்தார். உடைப்பேன் என்று சொல்லி, உடைத்து இருக்கிறேன் என்று சொல்லி, சாபத்தினால வந்த பாதிப்பு இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த விடுதலை. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த உயர்வு, ஒரு விசேஷித்த உன்னத அனுபவம் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரத்தம் சிந்தாத படிக்கு. அல்லேலூயா. வாயை திறந்தா வம்பு. இயேசுவை குறித்து சொன்ன வம்பு. அல்லேலூயா. வம்பானாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்லி. அது ஒரு காலம். அந்த காலத்தில் நீ இல்லை, அந்த காலத்தில் நீ செய்யல, இந்த கடைசி காலத்தில் நீ செய்யணும். அதுக்காகத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இந்த காலத்தில். அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. ரத்த சிந்துதல் இல்லை என்று சொல்லி நீ வாயை திறந்தா ரட்சிப்பு என்று சொல்லி, மகிமை என்று சொல்லி, மேன்மை என்று சொல்லி, அந்த அளவுக்கு உன்னத அனுபவம் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான். அல்லேலூயா. ஒரு பட்டணமும் தப்பி போவது இல்லை. அந்த அளவுக்கு பிசாசனுடைய கோபம், தேவனுடைய கோபம். தப்பிக்க முடியவே முடியாது. நீ எழும்புனா, நீ நின்னா தப்பிக்கப்படுவீங்க என்று சொல்லி, உன் குடும்பம் தப்பிக்கும் என்று சொல்லி, நீ இருக்கிற பட்டணம் தப்பிக்கும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு. அல்லேலூயா. கோபத்தின் காலங்கள் இனி வருகிறதான காலங்களில் உலகத்தில் நடக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. அதன் மத்தியிலே தேவன் உன்னை உயர்த்த, உன்னை எழுப்ப, உன்னை கொண்டு குடும்பத்தில் மாற்றத்தை உண்டாக்க, உன்னை கொண்டு குடும்பத்தில் ஒரு அல்லேலூயா ஒரு மகிமையை உண்டாக்கத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோபாபுக்கு செட்டைகளை கொடுங்கள் என்று சொல்லி அது பறந்து போகட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அது பறந்து போகட்டும், நாசமாகட்டும், ஓடி போகட்டும், ஒளிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சூழ்ந்து இருக்கிறதான அனுபவங்களை மாற்றத்தா தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த உபவாசம் அல்லேலூயா இந்த அனுபவத்தை கொண்டு வரும் என்று சொல்லிதான் தேவன் நம் மத்தியில் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ராபா லாகா ரீகா பாலா சாந்தா ரீகா. அல்லேலூயா. சரி. அல்லேலூயா. ஆமாம், தேவன் உன்னுடைய ஊழியத்தில், தேவன் தந்ததான அங்கீகரிப்பில் நடக்கக்கூடிய காரியம் என்ன என்கிறத கற்றுத்தர தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கொடுக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பெரிய அதிகாரம், எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள் தேவன் தர. அல்லேலூயா. என்னத்தை தரப்போகிறாரு, என்னத்தை பெறப்போகிறோம். அல்லேலூயா. இனி வருகிற காலங்களில் அல்லேலூயா உன் ஊழியம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், சபை எப்படி இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தேவன் தருகிறதான காரியம் என்ன என்கிறத ஆவியானவர் சொல்ல நாம் கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசன் மூலமாக தேவன் அல்லேலூயா சொல்லுகிறதான காரியம் என்ன என்கிறத அறிந்து கொள்வோம். நீங்கள் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 2வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம், 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய ஊழியக்காரனே, ஊழிய செய்கிற சபையே. அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஊழியக்காரன் என்று சொல்லி, நீ ஊழியக்காரி என்று சொல்லி.
அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஊழியக்காரனே, உன்னை நான் அந்த நாளில, இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நான் இந்த நாளில உன்னை சேர்த்து கொண்டேன். நீ சேர்ந்து வந்ததனால, உபவாசத்துல நிக்கிறதுனால, பொறுமையாக இருக்கிறதுனால இந்த காரியத்தை உனக்கு தந்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, எவ்வளோ பெரிய அதிகாரத்தை தரப்போறாரு. பெற்றுக்கொள்கிற வாஞ்சை இருக்குதா? பெற்றுக்கொள்வோம் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறதா? அதன் மீது ஒரு விருப்பம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமா, தேவன் தர இருக்கிறார், நீ பெற இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான நேரம், எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நேரம். அல்லேலூயா. அதை அறியணும், அதை உணரணும், அதை வாங்க துடிக்கணும். அல்லேலூயா. அந்த உள்ளம் இருக்கிறதா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அற்புதம் நடக்க இருக்கிறது. அந்த அற்புதத்தை அடைய ஆவலாக இருக்கிறாயா? தாத்தனமாக இருக்கிறாயா? ஆவியானவர் அல்லேலூயா. ஆமா, இல்லை என்கிறதுலையும் நான் தருவேன்னு சொல்லி அல்லேலூயா அள்ளித்தர விரும்பி நிற்கிறாரு. நீ விரும்பலைன்னா கூட தந்து உன்னை உயர்த்தி உன்னை விசேஷமாக எழுப்ப ஆவியானவர் வந்திருக்கிறாரு. காரணம் என்ன? சின்ன ஒரு பிரயாசம் சேர்ந்ததுனால, உபவாசத்தில் நிற்கிறதுனால, இந்த நேரத்தில் நீ இருக்கிறதுனால நான் தந்து தான் உன்னை அனுப்புவேன், இந்த உலகத்தில் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட அலட்சியத்தினால்தான் ஏமாந்து போகிறோம், பாதிக்கப்படுறோம். அல்லேலூயா. ஒரு பயம் இருந்தா, ஒரு பக்தி இருந்தா, அல்லேலூயா, ஆமாம், நிச்சயமாக நாம் நிற்போம். நிற்கிறதுனால தான் அல்லேலூயா நாம எழுப்பப்படுவோம். இன்னைக்கு கூட அந்த உணர்வு இல்லை, இன்னைக்கு கூட அந்த உள்ளம் இல்லை, இன்னைக்கு கூட அந்த பயம் இல்லை. அல்லேலூயா. தேவன் தரப்போறாரு, உபவாசத்தில் தரப்போறாரு, பரிசை தரப்போறாரு. அதுக்காக தான் தேவன் நிற்கிறாரு. அல்லேலூயா. உன் பேரை சொல்லி உனக்கு தர விரும்புகிறாரு. நமக்கு விருப்பம் இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அல்லேலூயா, தேவ சமூகத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை, அல்லேலூயா, சாபம் முறிவை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை, சாபத்தினால இம்மட்டும் நாம் சந்தித்ததான காரியங்கள், அல்லேலூயா, எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஆழங்க. அல்லேலூயா. விசேஷமாக உன்னை வாழ வைக்க, உன் குடும்பத்தை வாழ வைக்க, விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் உன்னை உயர்த்த எழுப்ப, உனக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அற்புதமாக செய்ய தேவன் ஆவலாக நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை இந்த நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. முத்திரை மோதிரம். ஹலோ, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை. அல்லேலூயா. ஆமா, இந்த மோதிரம் எதை குறிக்குதுங்க? அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரத்தை தருவேன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அந்நிய வல்லமை அலறி ஓடும் என்று சொல்லி, அந்நிய பாதிப்புகள் அல்லேலூயா துண்டை காணோம், துணியை காணோம் என்று சொல்லி ஓடும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதுக்குண்டான ஒரு அதிகாரத்தை தரத்தா தேவன் விரும்பி பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மோகன் சி லாசஸுடைய அல்லேலூயா செய்தியில் அநேக சாட்சி. அல்லேலூயா. ஒரு ஐயா சொன்னார், ஒரு சாட்சியே சொல்லிட்டு இருக்காரு, வசனத்தையே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அல்லேலூயா. அந்த அதிசயம், அந்த அற்புதம், அந்த சாட்சி எதுக்காக? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. ஏகப்பட்ட பிரச்சனை நிற்கிறான். ஆமா. அல்லேலூயா. ஆமா, இப்படி நாம பேசுகிறோம். அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, சாட்சியாக உன்னை எழுப்பா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நேற்று கூட ஒரு சகோதரர், பயங்கரமான ஒரு குடிகாரர். அல்லேலூயா. அந்த அளவுக்கு குடியில் மோசமாக இருந்ததான ஒரு மனுஷன் சாட்சியாக சொன்னதான ஒரு காரியம். அல்லேலூயா. சேர்ந்தேன் என்று சொல்லி, கூட்டத்தில் இருந்தேன் என்று சொல்லி, மோகன் சி ராசஸ் ஜெபிக்க நான் ஜெபித்தேன் என்று சொல்லி, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அப்போ சொன்னாங்க. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அல்லேலூயா ஒரு வல்லமை என்னை விட்டு போனதை, ஒரு உருவம் என்னை விட்டு போனதை
நான் பார்த்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், பார்த்த பிறகு விடுதலை என்று சொல்லி. 30 வருஷம் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னங்க? இந்த மனுஷன்தான். அல்லேலூயா. ஆமாம், அந்த சாட்சி, அந்த விடுதலை, அந்த அதிகாரம், அந்த ஆளுகை நீ ஜெபிக்கும் போது அலறி ஓடுமெடி சொல்லு. நீ போனாலே உனக்கு கண்டு ஓடுமெடி சொல்லு. உன் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட மாற்றம் இல்லை, இன்னைக்கு கூட அப்படித்தான் இருக்கிறாரு. மாறும் என்று சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி, அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி, ஆளுகையை தருவேன் என்று சொல்லி, அதிகாரம் படித்தா ஒரு பாத்திரமாக நிற்கும் போது எல்லாம் அலிறு ஓடும் என்று சொல்லி, இருள் விலகும் என்று சொல்லி, வியாதி மாறும் என்று சொல்லி, அல்லேலூயா. பிரிந்திருக்கிற உறவு சேரும் என்று சொல்லி, அல்லேலூயா. கசப்பு மாறும் என்று சொல்லி, சிக்கலான காரியம் தெளிவு உண்டாகும் என்று சொல்லி, அதுக்குண்டான ஒரு அதிகாரத்தை, அதுக்குண்டான ஒரு ஆளுகையை, அதுக்குண்டான ஒரு அனுபவத்தை தரத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா. செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று சொல்லி, விசேஷத்தை பாத்திரம் என்று சொல்லி, அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஊழியக்காரரை பார்த்து சொல்லல, உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறார், அம்மா உங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சேர்ந்ததனால, கெட்ட குமாரன் சேர்ந்ததனால அப்பா வீட்டில் அல்லேலூயா என்ன இருக்குங்க? அல்லேலூயா. அந்த அளவுக்கு மேன்மை இருக்கு, மகிமை இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அறிந்திருந்த அவன் நான் போவேன்னு சொல்லி தீர்மானத்தோடு கடந்து வரும்போது அவனுக்கு என்ன கிடைச்சதுங்க? மோதிரம் கிடைச்சது. அதே போல தேடி வந்திருக்கிற உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அப்பா வீட்டை நம்பி வந்திருக்கிற உனக்கு வாய்க்கும் என்று சொல்லி, உபவாசத்தில் சேர்ந்திருக்கிறதான உனக்கு இந்த ஆளுகை உண்டாகும் என்று சொல்லி, அந்த அதிகாரம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அற்புதம் நடக்கும் என்று சொல்லி, அதிசயம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் தன்னுடைய அல்லேலூயா ஆமாம் சாட்சியில் சொன்னதான ஒரு காரியம், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காத ஒரு பட்சத்தில் எழுச்சியை நம்ம காண முடியவே முடியாது என்று சொல்லி. அல்லேலூயா. உன் கருத்தில் செய்வேன் என்று சொல்லி, உன் குடும்பத்தில் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அற்புதத்தை நீ காண்பாய் என்று சொல்லி, மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி, உயர்வை நீ காண்பாய் என்று சொல்லி, நிறைவை நீ காண்பாய் என்று சொல்லி, உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அல்லேலூயா காண உன் கண் திறக்கப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. இல்லாமல் இல்லை, நமக்காக வைத்திருக்கிறதான காரியங்கள், ஆனால் நமக்கு தெரல, நமக்கு அறியலை, ஆனால் இருக்குது. நான் செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி, அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், ஆகாயில் 2வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழி செய்த காலங்களில் சொன்னதான காரியங்களை சொல்லி, அல்லேலூயா, இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, உனக்கு இந்த அனுபவம் உண்டாகும் என்று சொல்லி தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். இங்கே மத்திய சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம், 25, 21 இவ்வாறாக சொல்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. உத்தமம் எதனால? உண்மை எதனால? சேர்ந்ததனால, பொறுமையோடு இருந்ததனால, தேவன் தருவார் என்கிற நம்பிக்கையில் நிற்கிறதுனால. நம்மாவுடைய சின்ன ஒரு விசுவாசம் என்னாச்சுங்க? அல்லேலூயா, முடவனை நடக்க பண்ணினது. அதே போல் நடக்கும் என்று சொல்லி, இது மட்டும் நடக்காத காரியம் நடக்கும் என்று சொல்லி, 5 வருஷமாக நடக்காத காரியம் நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அற்புதம் செய்வேன் என்று சொல்லி, குடும்பம் மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா.